வணக்கம். நான் பிரியா ராஜ்கிரண். நான் என்னோட யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என் லைஃப்ல கேட்டது, படிச்சது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். வாழ்க்கை எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணணும்னா இன்னும் அழகானது. ஹானஸ்டா இருக்கணும். நம்ம எப்ப டிசிஷன் எடுக்கிறோமோ அப்பையில இருந்தே நம்ம லைஃப்ல பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஹானஸ்டியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஒரு வைராக்கியம் வந்துரும், ஒரு ஒழுக்கம் வந்துரும். நம்ம வீட்ல பெரியவங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னும் பல பிரச்சனைகள் நமக்கு வராது. அது இன்னும் வாழ்க்கை அழகானதா இருக்கும். வாழ்க்கை உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அழகானது. எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவங்களோட உடையார் நாவல்ல ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றேன். அதாவது ஒரு விவசாயி இருப்பாரு. அந்த விவசாயி வந்து ஒரு எருது வளர்ப்பாரு. அந்த எருதும் அவரும் ரொம்ப நண்பர்களா பழகுவாங்க. அந்த எருது மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. தினமும் அது கூட 1/2 மணி நேரம் பேசுறது, அதுகிட்ட நல்ல உணவு குடுக்கறது, அப்படி இருக்கும்போது அந்த எருதுக்கு அவர் மேல ஒரு இரக்கம் வந்துரும். இந்த விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த எருது அவர்கிட்ட பேசும். நண்பரே, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க வந்து உங்களோட ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு பந்தயம் கட்டுங்க. என்னோட எருது 100 வண்டி இழுக்கும் அப்படின்னு பந்தயம் கட்டுங்க. எல்லா மக்களும் முடியாது, நடக்காது நினைச்சு நிறைய பந்தய பணம் உங்களுக்கு கட்டுவாங்க. உங்களுக்கு நம்மளுக்கு பந்தயமா நம்மளோட வீட்டையும் நிலத்தையும் வைங்க. நான் 100 வண்டி இழுப்பேன். அப்போ நீங்க அந்த பந்தய பணம் எல்லாம் வாங்கிக்கங்க. நீங்க மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுவீங்க. நீங்க இன்னும் சௌகரியமா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி அதே போல ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லுவாரு. என்னோட எருது 100 வண்டி இழுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இழுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து பந்தய பணம் கட்டுறதுக்கு இவரு வீட்டையும் நிலத்தையும் வைக்கிறேன்னு சொன்னோனே மக்கள் எல்லாம் பணம் கட்டுவாங்க. மிகப்பெரிய பணம் சேர்ந்துரும். அந்த நாள் பந்தய நாள் வந்து அன்னைக்கு எருதுகிட்ட போய் சொல்லுவாரு. எல்லா மக்களும் அவர்கள பரிகாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பாருங்க உங்க உங்க இப்ப எல்லாம் உங்க வீடு எங்க உங்க நிலம்லாம் எங்களுக்கு தாக போகுது அப்படின்னு கிண்டல் பண்றதுல ஒரு பதட்டமும் பயமும் ஆகி எருதுகிட்ட போய் சண்டை போடுவாரு. நீ மட்டும் உன் பேச்ச நம்பி நான் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டேன். நீ மட்டும் சரியா வண்டியை இழுக்கலைன்னா பெரிய மானமே போயிடும். உன்னை அடிச்சே கொன்றுவேன் நானு. உன்னை எப்படி அடிச்சு கொல்லுவேனே தெரியாதுன்ற மாதிரி பயங்கரமான கடுமையான வார்த்தைகள் பேசிடுவாரு. பேசி இழுத்து தொலையேன் அப்படின்ற மாதிரி அவர் கத்துவாரு. ஆனா அந்த எருது கொஞ்சம் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. எடுத்து வைக்காம அவரு இந்த பந்தயத்துல தோத்துருவாரு. மக்கள் எல்லாம் ஒரே சிரிச்சு அவரோட வீடு அவரோட நிலம் இரண்டையும் இழந்துருவாரு. அப்போ அன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து அவர் அழுவாரு. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன். நீ வந்து இப்படி சொல்லி நான் இப்படி செஞ்சு இப்ப நான் இப்படி ஆயிட்டேனே, எங்கேது இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த எருது திரும்பவும் அவர்கிட்ட பேசும். என்ன பேசும்னா, நண்பரே, நீங்க வந்து என்கிட்ட எப்பவுமே பிரியமா பேசுவீங்க. எப்பவுமே என்கிட்ட ஆதரவா இருந்தீங்க. அந்த அந்த சந்தோஷம் எனக்கு மிகுந்த மனபலத்தை குடுத்துச்சு. மிகுந்த ஆர்வமும் வலுவுள்ளவனா நான் இருந்தேன். நீங்க போட்டியோட பதற்றத்துல அடிப்பேன், அடிச்சு கொல்லுவேன் அப்படின்னு தொலைச்சிடுவேன்னு நீங்க கடுமையான வார்த்தைகள் பேசினாலும் என் மனபலமே போயிடுச்சு. என் வலுவே இல்லாம போயிட்டேன். அதனாலதான் என்னால நடக்க முடியல. இப்பவும் ஒண்ணு இல்ல. நீங்க போய் திரும்ப ஊர் மக்கள்கிட்ட சொல்லுங்க. திரும்பவும் என்னோட எருது 1000 வண்டி இழுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு பந்தயமா உங்களையும் என்னையும் வைங்க. அப்போ ஊர் மக்கள் நம்ப மாட்டாங்க. திரும்ப அதிக பந்தய பணம் வரும். நான் நிச்சயம் 1000 வண்டி இழுப்பேன். நீங்க ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட கடுமையா பேசிறாதீங்க. நீ என்ன நான் 1000 வண்டி இழுத்துருவேன். திரும்ப உங்களுக்கு செல்வமும், வீடு, நிலம் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு அந்த எருது சொல்லும். அத கேட்டுட்டு அந்த விவசாயி திரும்ப நம்பிக்கையோட போய் மக்கள்ட்ட சொல்லுவாரு. மக்கள் திரும்ப அதிக பரிகாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா அவரு நம்புவாரு. போய் பந்தய நாள் வரும். அதே போல எருதுகிட்ட போய் மென்மையா பேசுவாரு. உன் பேச்ச நம்பி நான் திரும்ப என்னையும் உன்னையும் பந்தயமா வச்சிருக்கேன். நீ எனக்கு எவ்வளவோ கஷ்ட காலங்கள்ல கூட துணையா இருந்திருக்க. அத அத நம்பி உன் வார்த்தையை நம்பி இவ்வளவு செஞ்சிருக்க. நீ இழுத்துருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் நம்பிக்கையோட இருக்கேன். நான் அன்பா பேசுவார். நீ இழுத்துருவ. நீ என்னுடைய நண்பன் இல்லையா அப்படின்னு பேசணும்னா அந்த எருது 1000 வண்டியும் கடகடன் காலி வண்டியை போல இழுத்துக்கிட்டு வேகமா ஓடும். அப்போ அவர் ஜெயிச்சிருவாரு. அவரோட வீடு, நிலம், அந்த பணம் எல்லாம் கிடைச்சு மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுவாரு. இந்த கதை மூலமா நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, வார்த்தைகள் வார்த்தைகள் தான் வாழ்க்கை. வாழ்க்கை அழகா இருக்கணும்னா அன்பான வார்த்தைகள் கண்டிப்பா அவசியம். நம்ம அன்பான வார்த்தைகளை அதிகம் பேசணும். நம்ம வீட்ல வழக்கமா நிறைய நல்லபடியா தான் பேசுவோம். இன்னும் நம்ம கான்சியஸா இன்னும் அதிகமான அன்பான வார்த்தைகளை வீட்ல பேசினோம்னா இன்னும் இன்னும் வாழ்க்கை அழகானதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது என்னுடைய இந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். என்னுடைய இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஆதரவு குடுங்க. அ அதன் மூலமா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். வணக்கம்.